காலையில எழுந்து வாரத்துக்கு ஒரு முறை இந்த தேநீரை குடிங்க. பிறகு 80 வயதானாலும் மருத்துவமனைக்கு போக தேவையில்லை. எல்லோரும் காலையில் பால் காஃபி இப்படித்தான் குடிக்கிறார்கள். ஆனால் அதில் உடலுக்கு எந்தவித நல்லதும் கிடையாது. அதற்கு பதிலாக காலையில் இந்த தேநீரை அருந்தி பாருங்கள். பிறகு உடலில் ஏற்படும் மாற்றத்தை நீங்களே உணர்வீர்கள். மஞ்சள் தேநீரில் முழுக்க முழுக்க மருத்துவ குணங்கள் நிறைந்திருப்பதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். இதில் இருக்கும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் உடலில் அலர்ஜி ஏற்படாமல் தடுக்குமாம். இதனால் வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் எதுவும் வராமல் தவிர்க்கலாம். பாகற்காய் சாறு ஹெல்தியான பானமாக இருந்தாலும் உடலை சுத்தம் செய்யும் சூப்பரான பானமாகும். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்திருக்கிறது. உடலில் கலக்கும் இரத்த சர்க்கரை அளவை குறைக்க, நுரையீரலை சரி செய்ய, ஒட்டுமொத்த செரிமானத்தை பாதுகாக்க என இதனால் உடலுக்கு பல்வேறு நன்மைகள் கிடைக்கும் என மருத்துவர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. கிரீன் டீயில் உடலை சுத்திகரிக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கின்றன. இதுகுறித்து வெளியிடப்பட்டிருக்கும் மருத்துவ ஆய்வில் இது கல்லீரல் பாதிப்பை தவிர்க்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எலுமிச்சையிலும் இஞ்சியிலும் உடலில் இருக்கும் நோய் பாதிப்பு பாக்டீரியாக்களை வெளியே தள்ளும் சத்து இருக்கிறது. இஞ்சி செரிமான கோளாறை சரி செய்ய, அத்துடன் சேரும் இஞ்சியில் வைட்டமின் சி சத்து இருக்கிறது. இதை குடித்தால் வயிறு நல்ல முறையில் சுத்தமாக இருக்கும் என்பது சில மருத்துவ அறிக்கைகளின் கூற்றாகும். சம்மரில் பலருக்கு அருமருந்தாக விளங்கும் இயற்கை பானங்களுள் ஒன்று இளநீர். குடல் இயக்கத்தை அதிகரித்து உடலுக்கு தேவையான சத்துக்களான பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் ஆகிய சத்துக்களை இது கிடைக்க செய்கிறது. அனைவரும் தினமும் ஒரு டம்ளர் இளநீர் குடித்தால் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகுமாம். நெல்லிக்காயில் வைட்டமின் சி சத்து இருக்கிறது. இது கல்லீரலை சுத்திகரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அது மட்டுமின்றி கல்லீரலின் பாதிக்கப்பட்ட செல்களையும் இது சரி செய்யுமாம். எனவே இந்த பானத்துடன் உங்கள் நாளை ஆரம்பிக்கலாம். அனைத்து இந்திய இல்லங்களின் சமையல் அறையிலும் இருக்கும் ஒரு பொருள் இது. ஓமத்தை பலரும் செரிமான கோளாறை சரி செய்ய உபயோகிப்பர். இது வயிறு உபசம் ஆவதை தவிர்ப்பதுடன் உடலில் இருக்கும் நச்சுக்களையும் வெளியேற்றுகிறது. மிளகுக்கீரை தேநீர், புதினா இலைகளை வேக வைத்து வடிகட்டுவதன் மூலம் இந்த தேநீர் தயாரிக்கப்படுகிறது. இந்த தேநீரை ஏன் முயற்சி செய்ய வேண்டும்? இந்த நன்மைகளுக்கு வளர்ச்சிதை மாற்றத்தை துரிதப்படுத்துகிறது. இது செரிமானத்திற்கு உதவுகிறது. வயிற்று வலியை போக்கும் செம்பருத்தி பூவின் சாற்றில் பல நன்மைகள் உள்ளது. அது காய்ச்சல் வராமல் தடுக்கிறது. இது உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறது. உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை நீக்குகிறது. பெரியவங்க சாப்பிடலாம், குழந்தைங்களும் சாப்பிடலாம். இது ரெடி பண்ணா ஒரு 3 ஹவர் ஆகும். ஒரு 2 கிலோ ரெடி பண்ணா 3 ஹவர் ஆகும். சர்க்கரை, மைதா, எண்ணெய் எல்லாம் பாவு எடுத்து கடாயில் ஊற்றி ஆறின பேருக்கு மறுபடியும் இழிச்சு பொம்பளை சுற்றி எடுத்து. இப்போ நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. பெரியவங்க வாங்கி கொடுத்தா சாப்பிட்றாங்க. இப்போ பெரியவங்க எல்லாம் இறந்துட்டாங்க கிடையாது. நாங்கள் அந்த தொழில் போகக்கூடாதான்னு நாங்கள் செய்கிறோம். நாங்கள் இப்போ ஒரு 50 வருஷத்துலேருந்து செய்கிறோம். ஒரு நாளைக்குனா ஒரு ஏரியா சுற்றுவோம். மாமூலாக ஸ்கூல் டைம்லனா ஸ்கூல் அடிக்கு போவோம், ஏரியாவில் போவோம். சனி ஞாயிறுனா மின்னது ஒரு 7-8 கிலோமீட்டரு. திருவிழா டைமில் நல்லா ஓடும். திருவிழாலனாக்கா நல்லா ஓடும். மெரினா பீச் இல்லைன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஓடும் நல்லா. மிச்ச நாளில் கொஞ்சம் நார்மலாக ஓடும். ஆமாம், ஸ்கூல் டைம்லனா ஸ்கூலுங்கள்னா ஓடும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.